அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். பத்ரிஜியோட லாக்டவுன் செய்திகள் தான் இன்னைக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டு தலைப்பு. ஒன்று நாம் மனித வாழ்க்கையை அனுபவிக்க வந்த கடவுள்கள், ஆன்மீகம் என்றால் கடவுளின் ராஜ்யத்தில் நுழைவது. இந்த ரெண்டு தலைப்பை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல முதல் தலைப்பு மனித வாழ்க்கையை அனுபவிக்க வந்த கடவுள் அப்படிங்கிறத அவரு 18/6/2020 சொல்லியிருக்காரு. இந்த தலைப்பு என்ன சொல்லியிருக்காருன்னா, வாழ்க்கை மிகவும் அற்புதமானது. ஒவ்வொரு பிறப்பும் தனித்துவமானது. நாம் மேலுலகின் கடவுள்கள் அரிதான அனுபவங்களுக்காக மனித உடலை அணிந்து வந்துள்ளோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாம எல்லாருமே கடவுள் தான். இந்த உலகத்துக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா, மனித அனுபவங்கள் அதை பெறுவதற்காக தான் நம்ம இங்க பூமியில பிறந்திருக்கோம்னு. துக்கம், வேதனை, அவமானம், இழப்பு போன்ற உணர்வுகளை அனுபவிக்க நினைத்து இங்கு அனுபவிக்கும் போது அதை மறந்து மனச்சோர்வடைந்து அமைதி இழந்து இயற்கையான மகிழ்ச்சியை இழந்து விடுகிறோம். சோ இந்த உணர்வுகள் எல்லாம் அனுபவிக்க தான் நம்ம வந்திருக்கோமே. அதாவது துக்கம், அதுக்கப்புறம் ஒரு அவமானம், இழப்பு, இந்த மாதிரியான உணர்வுகளை நம்ம அனுபவிக்க தான் இங்க வந்திருக்கோம். ஆனா அதை மறந்துட்டு நம்ம என்ன ஆயிடுறோம்னா, அதனால ஒரு மனச்சோர்வடைஞ்சிட்டு மகிழ்ச்சியும் இழந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். தியானம் செய்து ஆன்மீகத்தில் நுழைந்தால்தான் மீண்டும் நம் தெய்வீகத்தை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம தியானம் செய்யறது மூலியமா தான் அந்த தெய்வீக உணர்வு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிறாங்க. முறையான மனித அனுபவங்களை பெறுவதற்காகவே இந்த மனித பிறவிக்கு வந்துள்ளோம். நாம் மனிதர்கள் மட்டுமில்லை, நாம் தெய்வங்கள். இந்த மனித வாழ்க்கையை அனுபவிக்கத்தான் நாம் இங்கு வந்துள்ளோம். துவைப்பவர் அனைவரின் துணிகளையும் துவைத்து நன்றாக சுத்தம் செய்கிறார். சலவை செய்பவன் வாழ்க்கை ஒரு பெரிய வாழ்க்கை. கடவுளும் ஒரு துவைப்பான் வாழ்க்கையை விரும்பி கடவுள் அந்த வாழ்க்கையில் நுழைகிறார். அதாவது நம்ம சாதாரணமா துணி துவைக்கிறவங்க தானே அப்படிங்கிற மாதிரி அவங்கள கொஞ்சம் தாழ்வாதான் நினைச்சு பேசுறது ஸோ ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி செலவு செய்யறவங்க, துணி துவைப்பவங்க, துவைப்பவங்க, இவங்க எல்லாமே கடவுள் அந்த வாழ்க்கைய வாழ்றதுக்காக தான் அவரு அங்க பிறப்பு, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழணும்னு ஒரு பிறப்பெடுத்து வந்திருக்காரு. அவங்களுமே கடவுள் தான் அப்படிங்கறனால அவங்க வாழ்க்கைய நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது தான். யானை, புறா, காகம் என எந்த பிறவியை ருசிக்க வேண்டுமோ அந்த பிறவியாக பிறக்கிறான். ஒவ்வொரு வாழ்க்கையும் உயர்வானது. இதை அறியாதவன் ஆன்மீகமற்றவன். அதாவது இப்போ நம்ம யானை எடுத்துக்கிட்டாலும் சரி, புறாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, காக்காவா இருந்தாலும் சரி, அவங்களும் கடவுள் தான். அந்த பிறவி எடுத்து அந்த அந்த புறாவோட வாழ்க்கைய எப்படி இருக்கும்னு அந்த அனுபவத்துக்காகவும் கடவுள் அந்த மாதிரியான ஒரு உருவம் எடுத்து வந்திருக்காரு. சோ அவங்களுடைய வாழ்க்கையுமே ஒரு உயர்வான வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது தெரியாதவங்களுக்கு ஆன்மீகம் தெரியாது அப்படிங்கிறாங்க. பிறவி எடுக்கவிருக்கும் ஆன்மாவிற்கு ஒவ்வொரு பிறப்பும் ஒரு பெரிய வரம். இதை தெரிந்து கொள்வதே ஆன்மீகம். சிலர் ராமர் கோயில் கட்டுவது ஆன்மீகம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் சுமை சுமக்கும் கழுதையின் வாழ்க்கையும் துணி துவைக்கும் சலவையாளனின் வாழ்க்கையும் கூட உயர்ந்த வாழ்க்கைதான். ஸோ இந்த மாதிரி கோயில் கட்டுறது, ராமர் கோயில் கட்டுறது, இதெல்லாம் கட்டிட்டா நான் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு நினைக்க தேவையில்ல. இங்க துணி துவைக்கிறவங்க, அதாவது அழுக்கு துணி துவைக்கிறவங்க, அதே மாதிரி கழுதை சுமைய சுமக்குதில்ல, அதோட வாழ்க்கை கூட நல்ல வாழ்க்கை தான், உயர்வான வாழ்க்கை தான் அப்படிங்கிறாங்க. ஸோ சிற்பம், இசை என அனைத்து கலைகளும் சிறந்தவை. இதுல சிற்பம் செதுக்குறவங்க, இசை கத்துக்கிறவங்க, இசை சொல்லி கொடுக்குறவங்க, அவங்களோட வாழ்க்கை கூட சிறப்பான வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. ஒரு பெண்ணின் வாழ்க்கை மகத்தானது. குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள். இந்த படைப்பில் மிகப்பெரிய வாழ்க்கை எங்கே இருக்கிறது? பிறப்பதற்கு முன், பிறப்பதற்கு பின் அனைவரும் கடவுள்கள். சோ நம்ம பிறக்கறதுக்கு முன்னாடியும் கடவுள் தான், பிறந்ததுக்கு அப்புறமும் நம்ம கடவுள் தான். ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம கடவுள் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். சரியான ஆன்மீகம் இல்லை என்றால் நம்மை நாமே தாழ்த்தி கொள்கிறோம். நாம் பிறந்த பிறகு தெய்வீகத்தை மறந்து விடுகிறோம். சோ பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன, நாம தான் இந்த கடவுள் அப்படிங்கிறத
மறந்துடுறோம். நம்மள நாமளே என்ன பண்றோம், ரொம்ப தாழ்வா எண்ணிக்கிறோம். ஆனா சொல்லப்போனா இவர் இங்க என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வழியில பார்க்குற அந்த பிச்சைக்காரரை பார்ப்பீங்க. அது கூட வந்து கடவுள் வந்து அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக தான் ஒரு பிச்சைக்காரனா ஒரு உருவெடுத்து அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ பறவைகள் எடுத்தாலுமே அதுலயும் கடவுள் இருக்காரு. ஸோ ஒரு 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 விஷயமுமே கடவுளுடைய விருப்பம்தான். கடவுளா அப்படி எண்ணிதான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு அனுபவத்துக்காக. அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே, எந்த ஒரு வாழ்க்கையுமே நம்ம தாழ்வா நினைக்க கூடாது. ஒரு அதுக்கப்புறம் தியானம் செய்தாலும் செய்யாவிட்டாலும், ஆன்மீகம் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும், அனைவரும் கடவுள்கள் என்று அறிந்தவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஸோ அதாவது இந்த இந்த உண்மை தெரிஞ்சவங்க எல்லாருமே கடவுள் தான் அப்படின்னு இந்த உண்மை தெரிஞ்சவங்க ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு உயிரினமும் அனுபவங்களை பெறுவதற்காக இந்த பிறவியில் நுழைகிறது. ஆனால் கோழி, ஆடு, மீனை கொன்று அவற்றின் அனுபவங்களை அவை அறிந்து கொள்ளாமல் தடுக்கிறோம். ஸோ ஒரு ஒரு உயிரினமுமே எதுக்காக பூமியில பிறக்குது? அந்தந்த அனுபவத்துக்காக தான். ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த கோழி, ஆடு, மீன் இதெல்லாம் கூட நம்ம என்ன பண்ணிடுறோம், முழுசா அதை அனுபவிக்க விடாம, அந்த அனுபவங்கள்னா என்னன்னு அது தெரிஞ்சுக்க விடாம நம்ம அதை கொன்னுடுறோம் அப்படிங்கிறாங்க. அது வந்து மகா பாவம் சொல்றாரு. எனவே எந்த உயிரினத்தையும் கொல்லாதீர்கள் என்பதுதான் PSSM இன் செய்தி. நீ கொல்லாதே, மற்ற கடவுள் அனுபவங்களின் வழியில் வராதீர்கள். அவங்களும் கடவுள் தான். அவங்களோட அனுபவத்துல நம்ம வந்து தலையிடுறோம். ஸோ அதை நிறுத்துறோம் இல்லையா, அனுபவிக்க விடாம. ஸோ அதை தலையிடக்கூடாது. கொள்கையே PSSM ஓட கொள்கையே அதுதான். அஹிம்சை வழியில் நட. மனித அனுபவங்களை அனுபவிப்பதற்காக நாம் மனித உடலில் நுழைகிறோம். மனுஷனுடைய அந்த மனித அனுபவம் அதை அனுபவிக்கிறதுக்காக தான் கடவுள் வந்து அந்த மனித உடலை எடுத்து இங்க பிறக்கிறாரு. ஆட்டை புலி உண்பது இயற்கை. ஒரு மனிதன் அதையே சாப்பிட்டால் அது இயற்கைக்கு மாறானது. இப்போ ஒரு வந்து ஆடை புலி சாப்பிடுதுன்னா அது இயற்கையானதுங்கிறாங்க. ஏன்னா ஒரு அனிமல் வந்து இன்னொரு அனிமலை சாப்பிடுது. ஆனா ஒரு மனுஷன் வந்து இந்த மாதிரி ஒரு மிருகத்தை அடிச்சு சாப்பிடுறதுங்கிறது சாதாரண, அது இயற்கையான விஷயம் கிடையாது. நீங்கள் கடவுள். நீ மனிதனாக பிறந்தாய், எனவே மனிதனாக வாழ வேண்டும். ஒரு சாகசம் செய்ய நாம் இங்கு வந்துள்ளோம். எங்கு பார்த்தாலும் தெய்வீகம். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சுதந்திரமானவர். ஆனால் ஒரு உயிரினத்தின் உயிரை பறிக்க உங்களுக்கு உரிமை இல்லை. நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி வேணா வாழலாம். அதுக்கு நமக்கு வந்து சுதந்திரம் இருக்கு. ஆனா ஒரு உயிரை நம்ம வந்து எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து எந்த உரிமையுமே இல்லை அப்படிங்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையை பறிக்க யாரையும் அனுமதிக்க முடியாது. வேறொருவரின் வாழ்க்கையை எப்படி அழிக்க முடியும்? இப்போ நம்ம வாழ்க்கையை வந்து அழிக்கிறதுக்கு நம்ம யாரையாவது விட்டுருவோமா? விடமாட்டோம். அதே மாதிரி நம்மளும் வந்து மற்றவங்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு, அதாவது இந்த மிருகங்கள் அதோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு, அதோட வாழ்க்கையை வந்து அழிக்கிறது நமக்கு உரிமை கிடையாது. கோழி, ஆடு போல எல்லா உயிர்களும் உயர்வானது அப்படிங்கிறாங்க. ஒரு முறை ஷீரடி மகா யக்னத்தில் தினமும் ஒரு நாய் வரும். எல்லோரும் அந்த நாயை சிப்போ என்பார்கள். ஆனால் அங்கு வந்தது நாய் அல்ல. ஷீரடி சாய்பாபா நாய் வடிவில் யக்னத்தில் பங்கேற்க வந்தார். ஸோ அந்த ஷீரடி சாய்பாபா கோயில்ல யக்னம் நடந்திருக்கு. அங்க ஒரு நாய் வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த நாய் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷீரடி சாய்பாபா தான் வந்து அந்த நாய் ரூபத்துல வந்திருக்காரு. அந்த வாரம் 10 நாட்களும் பாபா அங்கே நாய் வடிவில் இருந்தார். எந்த ஒரு உயிரையாவது நீ இழிவாக பார்த்தால் உன்னை விட இழிவானவன் எங்கும் இல்லை. சோ எந்த உயிருமே நம்ம இழிவா பார்க்க கூடாது. அப்படி இழிவா பார்த்தா நம்மள மாதிரி ஒரு இழிவானவங்க இல்லை அப்படிங்கிறாங்க. நீ ஆன்மீகவாதியும் இல்லை. உலகம் முழுவதும் சுகமாக வாழ்வதே ஆன்மீகம். ஒன்றாக இருப்பது மகிழ்ச்சி. இந்த உலகம் முழுவதுமே சுகமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். அதுதான் ஒரு உண்மையான ஆன்மீகவாதிக்கு அழகு. மூன்றாவது கண் வேண்டாம். எனது முற்பிறவிகளை பார்க்க வேண்டாம், முக்தி வேண்டாம். அகிம்சையாக வாழுங்கள். அதாவது நீங்க மூன்றாவது கண்ணை பத்தி கூட தெரிஞ்சுக்க வேணாம். முற்பிறவிய பத்தி கூட நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். ஆனா முக்தி கூட அடையணும்னு நீ நினைக்க வேணாம். ஆனா அஹிம்சையோட நீ, அதாவது அஹிம்சையை நீ கடைபிடிக்கணும். மற்ற உயிரினங்களை கொல்லாம இருக்கணுங்கிறத அதை நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம வாழணுங்கிறாரு. அது போதும். நீங்கள் செய்வதை மட்டும் தியானியுங்கள். அந்த வேலையை செய்து பாருங்கள். இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். நான் ஒரு கடவுள். மனித பிறவி எப்படிப்பட்டதென்று பார்க்கவே நான் இந்த உடலுக்குள் வந்திருக்கிறேன் என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள
வேண்டும். நான் ஒரு கடவுள் தான். மனித பிறவி எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த மனித உடலை எடுத்து வந்திருக்கேன் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க. நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய். நல்ல மனிதனாக மாற வேண்டுமானால் தியானம் செய்ய வேண்டும். கர்மாவின் சுபத்திற்கு தியானம் செய்ய வேண்டும். நம்ம கர்மாவை கழிக்கணும்னா கண்டிப்பா தியானம் செய்யணும். ஒருவன் ஒரு ஜென்மத்தில் அரசனாகவும் இன்னொரு வாழ்க்கையில் அரசனின் வேலைக்காரனாகவும் இருக்கலாம். அதற்காக உங்கள் நிலை மோசமாகி விட்டது என்று அர்த்தமில்லை. இந்த ஜென்மத்துல நீங்க அரசனா இருக்கலாம். அடுத்த ஜென்மத்துல பாத்தீங்கன்னா நீங்க அரசனுக்கு ஒரு வேலையாளா கூட பிறக்கலாம். சோ அதனால உங்க நிலை மோசமானது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே கடவுள் அப்படிங்கும்போது எல்லாருமே சமம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டோட தான் நம்ம செயல்படணும். மனிதனாக பிறக்கும் போது தியானம் வேண்டும். நீங்கள் புருஷோத்தமர் ஆனால் நீங்கள் ஒரு யோகியாக விரும்பினால் நீங்கள் தியானம் செய்ய வேண்டும். ரமண மகரிஷி தம்மிடம் யார் வந்தாலும் உன்னை அறிந்து கொள்ளப்பா என்று சொல்வார். நீங்கள் கடவுள், நீங்கள் ஆன்மா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதாவது நம்ம தியானம் செய்யணும். தியானம் செஞ்சாதான் நம்ம கடவுள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் தவறு செய்தால் மேல் இருப்பவர்கள் யாரும் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் மனித பிறவிக்கு தகுதியற்றவன். நம்ம இங்க தப்பு செஞ்சுட்டு மேல போனா உடனே நம்மளை ஏத்துப்பாங்கன்னா கிடையாது, ஏத்துக்க மாட்டாங்க. பிஎஸ்எஸ்எம் என்ன சொல்கிறது என்றால், நாம் அனைவரும் கடவுள்கள். மனித பிறவி எடுத்துள்ளோம். நிம்மதியாக வாழ்வோம், செயல்களில் திறமை பெறுவோம் அப்படின்னு. இதுதான் பிஎஸ்எஸ்எம் நமக்கு சொல்லி கொடுக்கறது. ஸோ நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்ம இதை கடைப்பிடிக்கணும். நம்ம கடவுள் அப்படிங்கிற அந்த உணர்வோடையே நம்ம எப்பவுமே வாழ்க்கைய வாழணும். இன்னொன்னு யாரையுமே நம்ம தாழ்வா நினைக்க கூடாது. நம்மளும் நம்மள உயர்வா, நம்ம தான் ரொம்ப பெரிய ஆளு, நான் வாழ்ற வாழ்க்கை தான் பெரிய வாழ்க்கை, அவங்களதெல்லாம் ஒரு சாதாரண வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப சாதாரணமா வாழ்ற மனிதர்கள் அப்படிங்கிறலாம் இல்லாம நம்ம எல்லாருமே சமமா நல்ல ஒரு வாழ்க்கை. இந்த பூமியில வந்ததே அனுபவத்துக்காக தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம வாழணும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்த தலைப்பு ஆன்மீகம் என்றால் கடவுளின் ராஜ்யத்தில் நுழைவதுங்கிறது. இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5 வகையான ராஜ்யங்கள் உள்ளன. நமக்கு 5 வகையான ராஜ்யங்கள் தெரியும். ஒண்ணு கனிம ராஜ்யம், இன்னொன்னு தாவரங்கள், விலங்குகள், மனிதன் மற்றும் தெய்வீக ராஜ்யங்கள் உள்ளது. தெய்வீக ராஜ்யத்தில் கண்ணுக்கு தெரியும் சில விஷயங்கள் உள்ளன. கண்களுக்கு தெரியாதவை பல உள்ளது. ஒரு மனிதனுக்கு மனமும் புத்தியும் இருந்தால் அவன் தெய்வ தெய்வ ராஜ்யத்தில் பிரவேசித்து நேர்மையாக வாழ்வான். அவர் பரமாத்மாவாக வளர்வார். அதற்கு ஒரே வழி தியானம் மற்றும் போதனைகள் மட்டுமே. சோ மனம் மட்டும் இருந்தா போதாது, புத்தியும் இருந்துச்சுன்னா நம்ம அந்த தெய்வீக ராஜ்யத்திலோட நம்ம இணைய முடியும். நம்ம பரமாத்மாவோட சேர முடியும் அப்படிங்கிறத சொல்றார். நாம் 5 பேர், 5 விஷயங்கள்: உடல், மனம், புத்தி, ஆன்மா, சர்வாத்மா. மேலும் 5 ராஜ்யங்கள் உள்ளன. நாம் அப்படின்னு சொன்னாவே இந்த 5மே அடங்குது. உடல் இருக்கு, மனம் இருக்கு, புத்தி இருக்கு, ஆன்மா இருக்கு, சர்வாத்மா. மேலும் 5 ராஜ்யங்கள் உள்ளன. கனிம ராஜ்யம், தாவர ராஜ்யம், விலங்கு ராஜ்யம், மனித ராஜ்யம், தெய்வீக ராஜ்யம். கனிம சாம்ராஜ்யத்தில் உடல் என்று எதுவுமே இல்லை. கனிம சாம்ராஜ்யம் எடுத்துட்டீங்கன்னா மினரல் கிங்டம், அதுல பாத்தீங்கன்னா உடல் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா தாவர ராஜ்யத்தில் ஒரு உடலை கொண்டுள்ளது. மரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு உடல் இருக்கு. தாவர உலகில் உடல் முதலில் வருகிறது. விலங்கு ராஜ்யத்தில் அந்த உடல் மனமாக கூட இருக்கிறது. சோ விலங்கு ராஜ்யத்து உள்ள போகும்போது நமக்கு மனம் அப்படிங்கிறது வந்துருது. விலங்கு உலகில் சொற்ப மனம் உண்டு. அந்த மனம் எப்படி இருக்கும்னா நமக்கு இருக்க மனம் மாதிரி இருக்காது, அது ஒரு சொற்பமா இருக்கும். மனம் என்பதில் இருந்து மனிதன் வந்தான். சோ அந்த மனம் வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து மனிதன் வந்துருது. குறிப்பாக மனித பிறவியில் அந்த மனம் மலர்கிறது. கனிம, தாவர, விலங்கு மற்றும் மனித ராஜ்யங்களும் தெய்வீக ராஜ்யங்களே. ஆனால் காணக்கூடிய தெய்வீக ராஜ்யங்களும் கண்ணுக்கு தெரியாத தெய்வீக ராஜ்யங்களும் உள்ளன. கண்ணுக்கு தெரியும் தெய்வீக ராஜ்யம் ஆஞ்சநேயரின் வாள் அளவு என்றால், கண்ணுக்கு தெரியாத தெய்வீக ராஜ்யம் ஆஞ்சநேயரை போன்றது. அதாவது நமக்கு தெய்வீக ராஜ்யம் அவங்க சொன்ன இந்த 3 ராஜ்யங்கள் சொன்னாங்க இல்லையா, கனிம, தாவர, விலங்கு மற்றும் மனித, இது எல்லாமே தெய்வீக ராஜ்யங்கள் தான்.
ஆனா சிலது வந்து சில ராஜ்யங்கள் கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம்னு ஒண்ணு இருக்கு, கண்ணுக்கு தெரிஞ்ச ராஜ்யம்னு ஒண்ணு இருக்கு. சோ அதுல வந்து கண்ணுக்கு தெரியாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வால் அளவு, அதாவது கண்ணு தெய்வீக ராஜ்யம் ஆஞ்சநேயரின் வால் அளவு என்றால் கண்ணுக்கு தெரியாத தெய்வீக ராஜ்யம் ஆஞ்சநேயரே போன்றது. கண்ணுக்கு தெரியாதது வந்து ஆஞ்சநேயரை போன்றதுன்னா ரொம்ப கண்ணுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு அப்படிங்கிறது தான். ஆன்மீகம் என்பது தெய்வீகத்தின் கண்ணுக்கு தெரியாத அந்த சாம்ராஜ்யத்துக்குள் நுழைவது. சோ நமக்கு கண்ணுக்கு தெரியாத சாம்ராஜ்யம்னு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நுழையிறது தான் ஆன்மீகம் அப்படிங்கிறாங்க. அதை யுகிக்க முடியும், அனுபவிக்க முடியும். உங்களால அதை யூகிக்க முடியும், அனுபவிக்க முடியும். அதன் பிறகு கண்களுக்கு தெரியும் ராஜ்யத்திற்கு மட்டுமல்ல, கண்களுக்கு தெரியாத ராஜ்யத்திற்கு கூட பங்குதாரர் ஆவோம். ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டியது புத்திசாலித்தனம், மனம் மட்டும் போதாது. அதாவது மனம் மட்டும் வச்சிட்டு இருந்தோம்னா போதாது, நமக்கு புத்திசாலித்தனமும் இருந்தாதான் அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள நம்ம நுழைய முடியும் அப்படிங்கிறாங்க. மனம் இருந்தால் மனிதனை போல் ஆகிவிடுவோம், புத்தி இருந்தால் புத்தர்களாகி விடுவோம். மனதிலிருந்து புத்தி வெளிப்பட வேண்டும். அந்த புத்தி உங்களை அந்த கண்ணுக்கு தெரியாத கடவுளின் ராஜ்யத்திற்கு அழைத்து செல்கிறது. அந்த புத்திசாலித்தனம் மனதுக்கும் ஆன்மாவுக்கும் இடையில் உள்ளது. சோ நம்ம மனம் ஆன்மா இதுக்கு இடையில தான் அந்த புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இன்டெலிஜென்ட்டா இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். உன்னுடைய புத்தியை நீ வந்து யூஸ் பண்ணு. எங்கெல்லாம் நம்ம வந்து புத்திசாலித்தனமா இருக்கிறோமோ அங்க நம்ம வந்து பிரச்சனைகளை உடனுக்குட தீர்த்துருவோம். சோ அதுதான் ரொம்ப இன்டலெக்சுவலா நீங்க யோசிங்க, இன்டலெக்சுவலா நீங்க செயல்படுங்கன்னு சொல்றது. மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு புத்திசாலித்தனம் இருந்தால் அவர்கள் நீதிமான்கள், அவர்களுக்கு புத்திசாலித்தனம் இல்லை என்றால் அவர்கள் அநீதிகள் அப்படிங்கிறாங்க. புத்தி என்றால் பகுத்தறிவு. எது நல்லது, எது நீதி, எது அநியாயம் என்ற அறிவு. எது நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் அந்த புத்தி அப்படிங்கிறது, பகுத்தறிவு அப்படிங்கிறாங்க. மனிதன் அறிவாளியாக இருக்க வேண்டும். எந்த விலங்குக்கும் அறிவு இல்லை. புத்திசாலித்தனம் தான் மனிதர்களை விலங்குகளிடமிருந்து பிரிக்கிறது. சோ விலங்குகளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அளவுக்கு புத்திசாலித்தனம்லாம் இல்லை. அவங்க சொல்றது எந்த விலங்குக்கும் அறிவு இல்லை, அந்த இன்டலெக்ட் அப்படிங்கிறது மிருகங்களுக்கு இல்லை. ஆனா மனுஷங்களுக்கு இருக்கு. அதுதான் நம்மளையும் மிருகத்தையும் வந்து வேறுபடுத்தி காட்டுதே. அவர் அவர் மனிதனாக தெரிவதில்லை. அறிவற்றவன் ஒரு விலங்கு போன்றவன், வளர்ந்த விலங்கு போன்றவன். அதாவது அறிவே இல்லாத ஒரு மனுஷன் வந்து விலங்கு மாதிரி. ஏன்னா விலங்குக்கு வந்து நம்மள மாதிரி அந்த இன்டெலெக்ட் இல்லாதனால அறிவற்றவன் ஒரு விலங்கு போன்றவன் அப்படிங்கிறாங்க. வளர்ந்த விலங்கு போன்றவன் அவன் மனிதனாக தெரிவதில்லை. புத்தி இல்லாத மனிதர்கள் ராட்சசர்கள் மற்றும் அறிவுள்ள மனிதர்கள் கடவுள்கள். புத்தி இல்லாத மனுஷங்களை வந்து ராட்சசர் அப்படிங்கிறாங்க, அறிவுள்ள மனிதர்களை வந்து கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. எப்பொழுது புத்தி 100க்கு 100 இருக்குமோ அப்பொழுது மனிதன் புத்தனாகிறான். 100க்கு 100 நமக்கு வந்து புத்தி இருந்துச்சுன்னா புத்தரா ஆயிடுவோம் நம்ம. நாம் நமது நேரத்தையும் வளங்களையும் வீணாக்கும் போது நாம் புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறோம். சோ நம்ம வந்து நமக்கு நேரத்தை வீணாக்குறது, நம்ம கிட்ட இருக்கிற அந்த வளங்களை வீணாக்கணும்னா நம்ம புத்தி இல்லாம இருக்கிறோம்னு சொல்றாங்க. நாம் நமது சக்தியை மறுக்கும் போது நமக்கு புத்திசாலித்தனம் இல்லை. உலக நலனுக்காக நாம் செயல்படாவிட்டால் நமக்கு புத்தி இல்லை. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் மகிழ்ச்சியாக இல்லாத போது புத்தி இல்லாமல் இருக்கிறோம். சோ ஒரு சூழ்நிலையில நம்ம மகிழ்ச்சியா இல்ல, எந்த மாதிரி சூழ்நிலையிலுமே நம்ம மகிழ்ச்சியா இல்லைங்கும் போது நம்ம புத்தி இல்லாம இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. மனதை வென்றவர் ஜென். ஆனந்தத்தில் குதிப்பதும் துக்கத்தில் சோர்ந்து போவதும் மனிதனின் குணம். ஆனால் எதற்கும் சளைக்காமல் இருப்பது, நிரம்பி வழியாமல் இருப்பதும் புத்தரின் பண்பு. சோ நம்ம எந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தாலும் ஒரு ஹாப்பி சுச்சுவேஷன்ல இருந்தா ஹாப்பியா இருக்கிறது, அதே மாதிரி ஒரு துக்கத்துல இருந்தா ரொம்ப அதிகமா துக்கத்துல இருந்துட்டு அப்படியே நிரம்பி வழியாம, புத்தர் வந்து எப்படி இருப்பாருன்னா அந்த மிடில் பாத்துன்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த அந்த பண்பு புத்தருடைய பண்போட நம்ம இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலையுமே நமக்கு ஒரே மாதிரிதான். அவை உங்கள் அறிவாற்றலை வளர்க்க பயன்பட வேண்டும். புத்தர் ஒரு நொடியையும் ஒரு வார்த்தையையும் வீணாக்குவதில்லை.
புத்தரிடம் இருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்கிறோம். சோ புத்தர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்தையும் நல்ல, அதாவது வீணாக்கவே மாட்டாரு. அதே மாதிரி அவர் வார்த்தையும் பாத்தீங்கன்னா தேவையில்லாத வார்த்தையெல்லாம் அவரு சொல்லவே மாட்டாராம். நம்ம சொல்லுவோம் விளையாட்டு கூட சிலதெல்லாம் நம்ம ஜோக்கா பேசுறது, அதெல்லாம் கூட நம்ம பண்ணவே கூடாது. இந்த மெடிடேஷனுக்குள்ள வந்துட்டோம்னா நம்மளுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி நம்ம எண்ணங்களும் நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள் எல்லாமே வந்து எப்படி இருக்குங்கிற அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு ஒரு வார்த்தைக்குமே ஒரு ஒரு சக்தி இருக்கு. நீங்க சொல்றக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையுமே இந்த பிரபஞ்சத்துல நீங்க வந்து அத செலுத்துறீங்க. அதனாலதான் இந்த புத்தர் வந்து எப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நொடியுமே ஒரு ஒரு வார்த்தையுமே அவர் வீணாக்குறது இல்ல அப்படிங்கிறாங்க. ஆயிரம் ஆயிரம் மக்களிடையே சித்திக்காக முயற்சி செய்வது சிலரே, புத்தி இருந்தால்தான் சித்தி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. மனம் சூன்யமான புத்தி 100% ஆகும். மனதை வெல்ல வேண்டும். பல பிறவிகளில் இருந்து ஞானம் கற்று கடைசி பிறவியில் புத்தராக மாறுகிறார். நீங்கள் ஏதோ ஏதோ ஒன்றால் அவமதிக்கப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் மனதில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம், புத்தியில் இல்லை. எவ்வளவு துக்கம் இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக தியானம் செய்ய வேண்டும். அதாவது ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க வந்து அவமானப்படுற மாதிரி, அவமதிக்கப்படுகிற மாதிரி நம்ம உணர்ந்தோம்னா அப்போ நமக்கு வந்து புத்தி இல்ல அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ எந்த அளவுக்கு துக்கம் உங்களுக்குள்ள அதிகம், எவ்வளவுக்கு எவ்வளவு துக்கம் இருக்கோ அதே அளவுக்கு நீங்க தியானமும் செய்ய வேணும். தியானம் ஞானத்தை தரும். நாம் சாப்பிடுவது, பேசுவது மற்றும் எல்லாவற்றிலும் புத்திசாலித்தனம் இருக்க வேண்டும். சாப்பிடுறது, பேசுறதுல கூட புத்திசாலித்தனம் இருக்கணுங்கிறாங்க. உங்கள் மனதின் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்க வேண்டும். அசைவத்தை உண்பவர்கள், பெண்களை கற்பழிப்பவர்கள், தேவையில்லாமல் மரங்களை வெட்டுபவர்கள் புத்தி அற்றவர்கள் அப்படின்னு சொல்றாரு. புத்தியை கற்றுக்கொள்ள 3 வழிகள். சைவ உணவை உண்ணுங்கள், தியானம் செய்ய வேண்டும், சத்சங்கம் செய்ய வேண்டும். சோ இது மூணுத்தையும் நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய புத்தியை நம்ம கற்றுக்கொள்ள முடியுங்கிறாங்க. அப்போது மனம் உன்னில் மலரும். பிரமிட் மாஸ்டர்கள் 100% புத்திசாலிகள். ஆன்மீகமாக வாழ்பவர்கள், சந்நியாசம் எடுக்காதவர்கள், துளி அளவு கூட துக்கத்தால் பாதிக்கப்படாதவர்கள். புத்திசாலித்தனம் இருந்தால் ஒரு நிமிடத்தை கூட வீணாக்க மாட்டோம். சோ பிஎஸ்எஸ்எம்ல இருக்கிறவங்க எல்லாருமே புத்திசாலியான ஆளுங்கன்னு தான் சொல்றாங்க. துளி கூட நம்ம வந்து துக்கமே பட மாட்டோம், புத்திசாலித்தனமா இருப்போம் அப்படிங்கிறாங்க. நாம் புத்தியை கற்றுக்கொண்ட பிறகு அந்த புத்தியை அனைவருக்கும் கற்பிக்க வேண்டும். மனித ராஜ்யத்தில் அசுரம் மெதுவாக மறைந்து தெய்வீகம் தொடங்குகிறது. மனதுடன் வாழ்பவர்கள் அசுரர்கள், புத்தியுடன் வாழ்பவர்கள் தெய்வீகமானவர்கள். 5 வகையான மனிதர்கள் உள்ளன: மூட ஆன்மா, தீய ஆன்மா, நல்ல ஆன்மா, மகா ஆன்மா மற்றும் பரமான்மா. எவரொருவர் 100% புத்தியை பெறுகிறாரோ அவர்தான் பரமான்மா. சோ நம்ம வந்து மனுஷங்கள 5 வகை சொல்லியிருக்காங்க. 5 வகையான மனிதர்கள் உள்ளனர்னு. அதுல மூட ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு, தீய ஆன்மா, நல்ல ஆன்மா, மகா ஆன்மா மற்றும் பரமான்மா. சோ நம்ம அந்த பரமான்மா அப்படிங்கிற அந்த நிலைக்கு போகணும்னா நம்ம 100% நம்ம என்ன பண்ணணும், புத்திய வந்து நம்ம, புத்திங்கிறது நமக்கு இருக்கணும். 100% நமக்கு புத்தி இருந்தாதான் அந்த பரமான்மா அப்படிங்கிற நிலையை நம்ம அடைய முடியும். தியானம் கற்றுக்கொள்வது, பயிற்சி செய்வது, கற்பிப்பது, பிரச்சாரம் செய்வது பரமான்மாவின் குணங்கள். சோ இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா இந்த பரமான்மாவை நம்ம அடைய முடியும். அதுதான் பரமான்மாவோட குணங்கள். நம்ம அந்த நிலையில இருக்கோம்னு, அதாவது தியானம் செய்யறது, அதை பயிற்சி செய்யறது, மத்தவங்களுக்கு கத்து கொடுக்கறது, இது எல்லாமே பரமான்மாவோட குணங்கள். அந்த பரம்பரையில் இருப்பவர் தான் பரமான்மா. அனைத்து பிரமிட் மாஸ்டர்கள் அனைவரும் சிறந்த பரமான்மான்களே. அவர்கள் தெய்வீகமாக இருக்கும்போது படைப்பிற்கு மற்றொரு படைப்பை உருவாக்குகிறார்கள். உலகம் முழுவதும் பிரமிடுகள் உருவாகும். சோ இப்படி சொல்லி இந்த தலைப்பு முடிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு டாபிக் இது. நம்ம அந்த பரமாத்மா நிலையை நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம தியானம் அப்படிங்கறத செய்யணும். தியானத்தை மத்தவங்களுக்கு வந்து கற்பிக்கணும். சைவ உணவு வந்து உண்பது, அதே சமயம் நம்ம விலங்குகளை கொல்லாம இருக்கிறது,
இது எல்லாம் நம்ம கடைபிடிக்கிறதுனால நம்ம அந்த பரமாத்ம நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, நமக்கு மனம் மட்டும் இருந்தா முக்தி அடைய முடியாது. புத்தி அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தாதான் நமக்கு வந்து அந்த முக்தியை அடைய முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அந்த விஸ்டம், அந்த புத்தி நமக்கு தேவை. அந்த புத்தியை நம்ம வளர்க்கணும்னா அதுக்கு நம்ம வந்து தியானம் அப்படிங்கிறது செய்யணும். இப்போ இந்த புத்தின்னு அவர் சொல்றது வந்து அந்த இன்டலெக்ட் தான். அதாவது இப்போ உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா, மரங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு கூட ஒரு சின்ன புத்திசாலித்தனம் இருக்கு. ஓரளவு கொஞ்சமா இருக்கு. நமக்கு வந்து அந்த புத்திசாலித்தனம்ங்கிறது வந்து நிறையாவே இருக்கு. மத்த சாம்ராஜ்யத்துல நீங்க கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த புத்திசாலித்தனம்ங்கிறது வந்து 100% இருக்கும் பொழுதுதான் அந்த பரமான்ம நிலையை நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறாங்க. எல்லா விஷயத்திலையும் இந்த புத்திசாலித்தனத்தை நம்ம கடைபிடிக்கணும். அது சாப்பிடும் போதும் சரி, பேசும்போதும் சரி, இந்த புத்திசாலித்தனத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட இந்த டாபிக்கை முடிச்சிருக்காரு மாஸ்டர். ரொம்ப நன்றி. இதோட நான் என் பண்ணிக்கிறேன்.